தாய்ப்பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வேற என்னெல்லாம் பண்றாங்க? நான் வேலைக்கு போன பிறகு சார் அவர் 3 மணிக்கு சாப்பிட வருவாரு. அப்ப என்ன பத்தி எதுவும் குறைகள் இருந்தா அவங்கள்ட்ட சொல்றது. என்ன அண்ணே இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அவங்க வந்து ஏன் அதை நான் இருக்கும்போது முன்னாடி கேட்க வேண்டியதானே, எதுக்கு பின்னாடி சொல்றாங்க? இதுதான் கேம்ன்றது. கேம்னா முன்னாடி கேட்டா அது ஒண்ணு சொல்லும், நான் ஒண்ணு சொல்லும், சண்டை வரும். சண்டை வரமா இல்லையா? ஐயோ இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? எதுக்கு சொன்னா அவங்கள ஒண்ணு சொல்ல முடியுமா இருக்கு, நான் ஒண்ணு ஆமா நீங்க பேச வாய முடியுங்க அது சொல்ல முடியுமா இருக்கு. அது சொன்னா நமக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கும். நம்ம வர்றப்ப வலிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சிடும். தேவையாது. சண்டை வந்தாலும் பரவாயில்ல சார், அவங்க நேரடியா கேட்டாங்கன்னா நம்ம 2 பேருக்கும் நேரடியா போயிரும். சண்டை போடாம அவங்கள்ட்ட சொல்லாம நான் இருக்கும்போதே பக்குவமா சொல்லலாம். நான் எடுத்துப்பேன். அது நம்மளுக்கு ஒத்து வராது. எல்லாருமே இன்னைக்கு நீங்க மாமியார்கள் அப்படின்னா ஒரு காலத்துல நீங்க மருமகள்கள் தான். இன்னைக்கு மருமகள்களை உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்க நாளைக்கு மாமியார் ஆகத்தான் போறீங்க. ஒரு மருமகள் வந்து அவளை காயப்படுத்தணும்னா, மாமியாரை போய் கொடுமைப்படுத்தணும்னா யாரும் முடிவு பண்ணிட்டு வரல. ஆமா ஆமா எல்லா மருமகளும் எனக்கு தெரியும், அவங்க மாமியாரை மிமிக் பண்ணுவாங்க. அவங்க மாமியார் பேசுற மாதிரி பேசி காட்டுறது. பிரச்சனை உனக்கு நல்ல என்னுடைய தோழிகளே கூட பாத்திருக்கேன் அவங்க மாமியார் எப்படி பேசுவாங்க. நிச்சயமா நீங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் அவங்களை சந்தோஷமா பார்த்து ரசிக்கிறேன். எப்படி இமிடேட் பண்ணுவீங்க உங்க மாமியாரை? படத்துல தான் பாத்திருக்கேன் அந்த அளவுக்கு பாசம் காமிக்கிறது. பையன் ஏதாவது கேட்டாங்கன்னா அவ்வளவு தூரத்துல இருந்தா கூட அப்படி இங்க இருந்தே பறந்து எடுப்பாங்க அந்த பாத்திரம். எதுனாலும் சரி, எதுக்கு நான் கூட அவ்வளவு சீரியஸா எடுத்து கொடுக்க மாட்டேன். விழுந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து கொடுப்பாங்க. நிறைய தடவை பாசம்மா பாசம் இங்க இருந்து அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. விழுந்து எத்தனை தடவை தூக்கி விட்டுருக்கோம் நாங்க. என்னாச்சு என்னாச்சு போங்கடா. ஓ இததான் விழுந்து கவனிக்கிறதுமாங்களோ. இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. பையன் கேட்டா மட்டும்தான். அது ரைட்டு தான். அப்புறம் நீங்க கேட்டுக்காம அவ்வளவு முடியும். ஆத்திரம் தொலைக்கிட்டே இருப்பாங்க. அங்கிருந்து யாராவது வராங்களான்னு சைடா இப்படி பாப்பாங்க. என்ன லுக்கு அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரே பாரு. என்ன கோவமா இருந்தாங்கன்னா இல்ல லைக் சில்லி ஜோக்ஸ் இப்படி பண்ணுவாங்க. போ அப்படின்னு பாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. ஆண்டி இப்போ மார்க்கெட் எல்லாம் போனீங்கன்னா அந்த கூடை ரொம்ப சைல்டிஷா வந்து கூடை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு கையில ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிடுறியா? நான் ரொட்டின் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இல்ல இருக்கட்டும் ஆண்டி வாங்க போலாம் அப்படின்னு. நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு போய் இங்க ஒரு பேக் கையில ஒரு ஐஸ்கிரீம் தெரியலையேமா. பார்த்தாலும் தெரியாது, பழகுனாதான் தெரியும். டிவில ஏதோ ப்ரோகிராம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா இவங்க முகத்தை வச்சு அங்க என்ன நடக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ஓ அப்படி ஒரு வியாதியா உனக்கு? நீ என்ன நடந்தா வீட்ல நீ என்ன நடக்கும் அப்படி சொல்லு கோபி. என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லு கோபி கரெக்ட் அப்படின்னாங்க. சந்தோஷம் உனக்கு என்ன? அது மாதிரி சீரியல் எதுவும் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு பேத்தடிக்கான ஒரு சீன் வந்து அப்படின்னுவாங்க. யாராவது இறந்துட்டு போயிட்டா ஐயோ அப்படின்னுவாங்க. ஏதோ இவங்க வீட்டுல ஏதாவது நடந்துட்ட மாதிரி. என்ன கிண்டலா புளிய இடறாதீங்க. உங்களை அவங்க இமிடேட் பண்ணாங்கல்ல, அவங்க பண்றதை நீங்க இமிடேட் பண்ண முடியுமா? ஓ தாராளமா. இவனுங்களை சும்மா விட கூடாது, இவனுங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். ஆமா பாருங்க அத்தை, ராஜ் எப்ப பாருங்க அத்தை. குசும்பு எப்பயுமே குசும்பு. இந்த டயலாக் வந்து ஒரு டெய்லி வரும். பாருங்க அத்தை. ஐயோ சனியன் தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. கோவா போயிருந்தோம். அந்த அந்த இதுல இருக்கு இல்லையா, என் பையன் உள்ள போயிட்டான், இவளை கூப்பிடுறான். அவன் நடந்ததை இப்ப வரைக்கும் எங்களுக்கு காமெடி. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். ஆக்சுவலா அதுக்கு வீடியோவை எடுத்து வரணும்னு நினைச்சோம், மறந்துட்டேன். அவ்வளவு அழகா என்னடா அவார்டா குடுக்குறாங்க இப்படி ஆட் பண்றியா? ஆளே உங்க அவ்வளவு பேர் காலி பண்ணிட்டாங்க. ராஜ் பாவம் எல்லாத்துக்கும் ராஜ் ஆமா கட்டினதுக்கு அவர் தான் எல்லாத்தையும் கேட்கணும். அம்மச்செல்லாம் என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ற? இழுவ வலுவா இருக்கு. அது குழந்தை சாதாரணமா செய்யற விஷயத்த என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் நேரம்டா சாமியோ. ஆரம்பமே அசத்தி தூள் கலப்புறாங்க மாமியார்கள். குடும்ப பக்கத்துல வேற ஆயத்த கையாண்டாளுங்க. ஆட்ட திசை திரும்புது. அவள வேற ஸ்டடி மைண்டோட விளையாண்டு நம்ம டீமுக்கு வெற்றியை தேடி கொடுங்க. காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டுக்கு தான் வரும். வந்தா குழந்தை ஆசையா தூக்கலாம் கொள்ளலாம் அதெல்லாம் கிடையாது. வந்தவன பட பாட்டிக்கிட்டா. ஆஹா செட்டு செத்துட்டாயப்பா. காலையில இருந்து நான் தான் வச்சுனுங்கிறேன் பாட்டிக்கிட்டா. அப்புறம் என்ன அப்பா வரா காலாவது கூட அந்த வர சொல்ல அந்த குழந்தை தூக்குனானா இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. உள்ள போய் கதவு முன்னா வரதுக்கு ஒரு அவர் ஆகும். அந்த குழந்தை கதவு தட்டினா கூட திறக்காது. அடி கெட்டண்ணம் முடிச்சவளே உனக்கு என்ன இருமா பா வந்துச்சு யாரா அப்படி பண்றேன்
கம்மிருங்க ஆண்டி, உங்களுக்கு என்ன தெரியும்? காலைல இருந்து நான் கஷ்டப்பட்டு வரேன். இப்ப வந்தவன குழந்தை தூக்க முடியுமா நானே? சொல்லுவாங்க குழந்தையா போடா பாட்டிடா. இப்பதான் வந்துருவா பின்னாடியா, என் பின்னாடி 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தை தூக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். சிம்பிள் வேர் ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். சாம்பார் இருக்குது, காய் இருக்குது, அதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க அப்படி சொல்லு. அப்படி சொல்றப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கு ஐயோ வந்துட்டாலே அறுக்கிறதுக்கு எப்ப முடிப்பாளோ அப்படின்ற ஒரு இதுல ஒரு நெளிவா. அந்த நாயில எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. அப்ப வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பா, ஒரு அவசரம் கலந்த வெக்கம் கலந்த வெக்கம் கலந்த அவசரம் கலந்த சமாளிப்பு கலந்த ஒரு பாஷையில ஐயா ஏ அப்படின்னுவா. அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது, சொன்னதை மட்டும் சொல்லு, தேவையில்லாம ஏதாச்சும் பேசுனேன். அப்படி சொல்றப்ப சும்மா சொல்ல மாட்டேன். ஐயா ஏ நான் பாட்டேன் ஏ நான் பாட்டேன். என்னோட வாழ்க்கை லக்ஸரிஸ் எல்லாம் என்னன்னா ஸ்லோ மார்னிங், following my hobbies and eating healthy, sleeping for 8 hours. அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இப்போ ஒரு குழந்தை வராங்கன்னா அவங்கள காலையில ஃபர்ஸ்ட் 3 hours வரைக்கும் ஸ்கூல் இருக்காது. ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போகிறதுக்கு அவங்கள வந்து ஒரு 7 மணி 7:30 மணிக்கு பேக் பண்ணணும். நிறைய போறான்டா. அவங்கள வந்து கிளப்பி விடணும். இது வந்து ஒரு பெரிய என்னோட ஸ்லோ மார்னிங் ரொட்டீனை வந்து பாதிக்கப்படுது. புடிங்கிருப்ப போட. அப்போ வந்து என்ன ஆகும், ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறமா நான் டெய்லி இப்போ காலையில யோகாங்கிற ரொட்டீனை என்னால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலாக இந்த ஸ்லோ மார்னிங் தான் நீங்கள் திரும்ப திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏன் ஸ்லோ மார்னிங் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரியுது? ஏன்னா வந்து எதுக்கு சார் ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம எப்பவுமே எதுக்கு சார் அறக்க பறக்க ஓடிட்டே இருக்கணும்? சூப்பரப்ப. நான் டிங்க் கிடையாது. இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. ஏய் இதெல்லாம் பழைய பீஸ் ஆச்சு. குழந்தை பெத்து அந்த குழந்தைய இன்லாஸ் சப்போர்ட்டோ பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோ அப்போ வந்து அவ்வளோவா டே கேர் சென்டர்ஸும் கிடையாது, கிரஷும் கிடையாது. இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா சார்? எப்படி சார்? வேலைக்கும் போயிட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படாது பாடுபட்டு வளர்த்ததுனால வந்தது. வெளியே தான் அம்மா சரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன், எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. ஸ்லோ மார்னிங்ஸ், கரியர், டிராவல் பண்றோம், கார்டனிங் பண்றோம், பொறாமையா இருக்கு சார். பொறாம லைட்டா எனக்கு வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாய்ஸ் இல்ல. பெண்ணோட உடல் சார்ந்த உரிமை அது, பெத்துக்கணுமா வேணாமான்றது அப்படின்ற கான்செப்டே அப்போ இல்ல. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. சைக்கலாஜிக்கல் பிரஷர்னால குழந்தைய பெத்துக்கிட்டோமோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இப்போ வருது. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இது ரத்தம் சிந்தி உழைக்கிற ஒரு உழைப்பு. என்ன மாதிரி ஆண்கள் வேலை பார்க்குறவங்க எல்லாம் நிறைய இயர்ஸ் இதுக்காக ப்ரொஃபஷனலி அடி வாங்கி செலவு பண்றோம் அதுக்கு. I was cornered. I was helpless. இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னால ஹஸ்பண்ட்ஸும் அவ்வளோ மாடர்னா இருக்கிறது இல்லை. வீட்டு வேலை, நான் குழந்தை வளர்ப்பெல்லாம் நம்ம தலையில தான் இருந்தது. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் அப்போ கிடையாது. இப்போ வந்து டிங்க் 10க்கு 5 டிங்க் ஆச்சுன்னா அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் ட்ரிங்க் கான்செப்ட் வருது. நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ட்ரிங்க் ஆகிறதுனால பிறப்பு விகிதம் கம்மியாகிறதுனால கவர்மெண்ட் வராங்க, பெண்களே குழந்தைகளே பெற்றுக்கோங்க, என்ன வேணும், கிரஷ் வேணுமா, எல்லா நிறுவனமும் கிரஷ் வைங்க. என்ன மனுஷன், லீவ் வேணுமா, அப்பா அம்மா 2 பேருக்கும் லீவ் கொடுக்குறோம், செலவாகுதா அந்த செலவு ஃபுல்லா நாங்களே மீட் அவுட் பண்ணோம், கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இது நான் வந்து என்னுடைய முடிவு அப்படிங்கிற இடத்துக்கு நான் எடுத்துட்டு வந்தேன்னா சரியாக வேண்டிய சிஸ்டம் சரியாகும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ படிச்ச பட்டம் பறக்க போகுது. உலகம் முழுவதும் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, ஒரு குழந்தை என்பது ஒரு நம்பிக்கையின் குறியீடு. என்னோட பேரு மினர்வா. 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 நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சார் என் பேர் கபில் தேவ். அவர்ட்ட கொடுங்க. என் பேர் கவாஸ்கர் சார். கபில் தேவ் கவாஸ்கரும் நேரா வந்திருக்கீங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். உங்க 2 பேருக்கு முன்னாலே தெரியுமா, இங்க தான் வந்து மீட் பண்ணிக்கிட்டீங்களா? அண்ணன் தம்பி சார். ஒரு கிரிக்கெட் குடும்பமா? கரெக்டா கட்டுட்டா. ஏன் ஒரே கிரிக்கெட் பிளேயர் பேரா வச்சிருக்கீங்க பிள்ளைங்களுக்கு? அது அவங்க தாய்மாமா வச்ச பேர். அவங்க தாய்மாமா வச்சது. அவர் கிரிக்கெட் பிளேயரா? கிரிக்கெட் பாப்பாரு அவர். ஓ, கிரிக்கெட் பாப்பாரு. ஆமா, பார்த்தவர் வச்சிட்டு போயிட்டாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என் பேர் சடையாண்டி. எல்லாரும் என் பேர் சொன்னானே உங்க பேரா இல்ல உங்க அப்பா பேரா அப்படின்னு தான் கேட்பாங்க. ரொம்ப பழைய பேரா இருக்கிற மாதிரியா? ஆமா சார். உண்மையான பேர் சொன்னா நம்பவே மாட்டாங்க. நான் கோவப்பட்டு ஏதாவது பேரு விஜய், அஜய், அஜித் அது சொன்னா ஓகே உடனே நம்பிடுவாங்க. வாய்க்கு வர பேரை சொல்லிடுறேன் சார். நிறைய அஜய், விஜய், அஜித், விக்ரம் அந்த மாதிரி ஏதாவது பேர் சௌரியமா இருக்கே. பேர் பிடிக்கலாம், எல்லா பேரும் வச்சுக்கலாம். நம்ம எதற்காக இப்படி பெயர் வைத்தீர்கள்? இதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த அப்படி போ என்ற எழுத்துல ஆரம்பிக்குது. அப்போ வந்து போத்தீஸ் வந்து ஆரம்பிச்ச புதுசு.
நம்பிக்கை நாணயம் சாம்ராஜ்யன்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம பையன் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு கொய்யால கொய்யா கொய்யா என்னையா இதெல்லாம். எனக்கு மோகன பிரியா நல்ல பேர் இருக்கும்போது எதுக்கு சுதா அப்படின்னு ஒரு பேர் ஏன் வச்சு ஏன் அதை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். டைம் பாஸ். நாங்க ஹவுஸ் ஓனர் வீட்ல இருந்தோம், ஒரு வீட்ல குடியிருந்தோம். அந்த வீட்ல வந்து அந்த ஹவுஸ் ஓனர் பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்பினாப்புல. சரி, வயித்துல இருக்க சொல்லி அவன் சுதான் பேர் வச்சே கூப்பிட்டான். எங்கடா இந்த ஏரியா தாங்க இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு உங்களை? அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிருக்கேன், என் பேர் எல்லாரும் சுதா சுதான்னு கூப்பிடுறாங்க, பிரியான்னு யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிருக்கேன். அதனால அவர் பிரியா பிரியா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு. என்னடா என்னமா முன்னெல்லாம் ஏன்டா பிரியான்னு தானே கூப்பிட்டு, இப்ப மட்டும் என்னடா சுதா அப்படின்ற மாதிரி இந்த அதான் அவர் தானாமா? ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில்.